கஞ்சா விற்கிறவன் விற்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாதிரி. நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி, அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்னா ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், அண்ணே டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குனே, குவாலிட்டியே இல்லைண்ணே, தண்ணி மாதிரி இருக்கு தலைவா. என்ன தலைவா, போதையே ஏற மாட்டேது, அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் அப்படி. ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. திடீர்னு எப்படி கஞ்சா புழக்கம்? டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், 50,000 கோடி இந்த வருஷம். டாஸ்மார்க்ல யாரு கொடுக்கறாங்க? ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு தான் 60 ரூபாய் செலவு பண்ணுவான். திமுக காரன் நடத்துற சாராய ஆலையில் நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்துதான் டாஸ்மார்க் அனுப்புறான்.